2026ஆம் ஆண்டில் சிம்மராசி என்பதுக்கு பிரச்சனையே இந்த பண வரவு தான் அதிகமாக இருக்க போகுது. முக்கியமாக பார்த்திங்கன்னா நிறைய சிம்மராசி என்பதுக்கு நெருக்கடியான காலகட்டமாக இருக்க போகுது. அந்த நெருக்கடியான காலகட்டத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, நிறைய பேர் ஒரு கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படக்கூடிய வருடம் 2026. இவங்க லைஃப்லேயே எடுத்தாங்க அப்படின்னா, இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 45 இயர்ஸ் ஆகுது, ஒரு 50 இயர்ஸ் ஆகுது, ஒரு 30 வயசு ஆகுது, எந்த ஏஜ் கேட்டகரியில் இருந்தாலும் சரி 2026ஆம் ஆண்டு என் வாழ்க்கையில் எனக்கு வந்துச்சு, எனக்கு எவ்வளோ கஷ்டத்தை ஏன் இப்படி கடவுள் கொடுத்தாரு, நான் என்ன பாவம் பண்ணேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலைக்கு தள்ளப்படக்கூடிய ஒரு முதன்மையான ராசி இந்த சிம்ம ராசி. அதனால் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். பண பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும். பண பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, எல்லாருமே தேவைக்கு அதிகமாக அவங்க கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகள் இருக்கும். அந்த கடன் பிரச்சனையில் மாட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு முக்கியமான வருடம். சரி, கடன் தான் வாங்கி தான் சார் ஆகணும், நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறேன், நான் ஒரு வேலையில் இருக்கேன், ஏதாவது ஒன்று வாங்கணும், கடன் வாங்கி தான் ஆகணும், கடன் வாங்க வேண்டாம்னு சொல்லலை. ஆனால் அதிக வட்டிக்கு வாங்கக்கூடிய ஒரு நிலை தள்ளப்படுவாங்க. அதில் ரொம்ப கவனமாக இருந்தாங்கன்னா இந்த 2026ஆம் ஆண்டு இவங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும். பிரச்சனைகளை தாண்டி வரலாம், அதில் எந்த டவுட்டும் கிடையாது. ஆனால் அந்த கடன் பிரச்சனையை அதிகப்படுத்திக்கிட்டாங்க அப்படின்னா திருப்பி அடுத்த 2027ஆம் ஆண்டும் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு ஒரு சோகமான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்திடும். கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது.